புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. உங்களுக்கு ஒரு அற்புதமான இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஜோதிட உலகத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள். இந்த உலகத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்காம ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா பாருங்கள், ஜாதகம் பார்க்காம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா பாருங்கள், சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்காங்க. ஒரு சாதாரணமாக ஒரு விவசாய பூமியில் ஒரு நெல் நட்டுறதுக்கும் கூட எத்தனை மணிக்கு அந்த விதைச்சா அந்த அமைப்பு இருக்குங்கிறத அந்த காலத்தில் நல்ல விளைச்சல் வந்து இந்த பூமியெல்லாம் செழிப்பாக இருந்து மக்களுக்கு நல்லபடியாக உணவுக்கு நல்ல பசியார சாப்பாடு கிடைக்கிறதுக்காக நெல் நிறைய விளையணுன்னு அந்த காலத்தில் சாமியை கும்பிட்டு, நவகிரகங்களை கும்பிட்டு, 27 நட்சத்திரங்களை கும்பிட்டு, 9 நவகிரகம் 27 நட்சத்திரம் 12 ராசி 60 வருஷங்களை சொல்லி அவங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு பூஜித்து குலதெய்வத்தை வேண்டிட்டு, தாய் தந்தைகளை வேண்டிட்டு, ஆகாயத்தை பார்த்து வேண்டி, பூமாதேவியை பார்த்து வேண்டி, மண்ணை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் விதைக்கொண்டு ஜோசியர் எழுதி கொடுப்பாங்க. நானே எழுதி கொடுத்துருக்கேன். 27 வருஷத்துக்கு முன்னாடி விதைக்கிறக்கு ஒருத்தர் வந்தார். அப்போ நம்ம இதெல்லாமே இது முறைங்கன்னு சொன்னோன்னே அன்றைக்கி 6 மாதம் போகம்தான். இப்போ 4 மாதம் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி 2 போகம்னா என்ன அப்படின்னா, நெல் விளையிறது 6 மாதம். ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை தட்சிணாயன காலம், தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலம். இந்த உத்தராயண காலமும் தட்சிணாயன காலமும் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறது எதுக்குன்னா, அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள்னு காலண்டரில் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே. மேல் நோக்கு நாள்னா என்ன, கீழ் நோக்கு நாள்னா என்ன, சமநோக்கு நாள்னா என்ன, இந்த 3க்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா இது தான் இந்த காலண்டரில் மேல் நோக்கு நாள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நினைப்பாங்க. இன்றைக்கி தொழில் ஆயிரக்கணக்கான தொழில் வந்துருச்சுங்க. அன்றைக்கி 3 தொழில் தான். மண்பானை செய்வாங்க. நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு மண்பானை செய்கிற தொழில் ஒன்று, நம்ம உடம்பில் மானத்தை மறைக்கிறதுக்கு நெசவு தொழில் ஒன்று, துணி சம்பந்தப்பட்டது. அப்புறம் 2வது மண்பானை ஒன்று, நெசவு ஒன்று. சரிங்களா? 2வது நம்மளுடைய விவசாயம். இந்த விவசாயம் எதுக்குன்னா, விதைச்சு அந்த தீனியெல்லாம் வாங்கி எடுத்து கொண்டு வந்து அரிசி பருப்பு காய்கறியெல்லாம் கொண்டு வந்து அந்த மண்பானையில் போட்டு சமைச்சு சாப்பிட்டு காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போவாங்க. அத்தனை சத்துள்ள பொருளும் 3 தொழிலுக்குள்ளே அடக்கும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3000 தொழில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3000 தொழிலுக்கு மேலே இருக்குது. லட்சக்கணக்கான தொழில் இப்போ இன்றைக்கி உருவாயிருச்சு. ஆனால் இந்த 3 தொழிலேருந்து தான் நம்ம ஆரம்பித்தோம். இந்த 3 தொழிலை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த காலத்தில் மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள்னால் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதாவது மேல் நோக்கு நாள்னால் என்ன அப்படின்னா, ஒரு விதைக்கிறோம். இந்த வெண்டிக்காய்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் அந்த பச்சை மிளகா, இந்த மாதிரி காய்கறிகள் நிறையா இருக்கும். மேலே செடியிலிருந்தே பறிக்கிற காய்கறிகள் கத்திரிக்காய் இருக்குது, வெண்டிக்காய் இருக்குது, அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது, மேல் நோக்கு நல்ல தக்காளி பழம் இருக்குது. இப்படி காய்கறிகள் ஒரு பலவிதமான காய்கறிகள் வானத்தை பார்த்து வளர்ந்து அந்த காய்கறிகள் எல்லாம் மேல் நோக்கு நாள்னா, அப்போ இந்த வெண்டிக்காய், பச்சை மிளகாய், இந்த மாதிரி கத்திரிக்காய் இதெல்லாம் விதைக்கிறதுக்கு மேல் நோக்கு நாள் தான் விதை போடுவாங்களாம். அப்போது எல்லா பொருள்களும் மேல் நோக்கி வருமா. அதனால் பூமிக்குள்ளே இருந்து வராது. பூமிக்குள்ளே வேர் இருக்கும். மேல் நோக்கு நாளில் இந்த விதைகள் போடணுமா. அதுக்காக அந்த காலத்தில் மேல் நோக்கு நாள் வச்சாங்க. கீழ் நோக்கு நாளில் என்ன விதை போடணும் அப்படின்னா,
இந்த சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போய் மண்ணோட மண்ணாக பறிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய கிழங்கு இருக்கும். மரவள்ளி கிழங்கு இருக்கும், சக்கரவள்ளி கிழங்கு இருக்கும், முள்ளங்கி இருக்கும், கேரட் இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கு நாளில் வச்சுருப்பாங்க. அந்த கீழ் நோக்கு நாளில் தான் அது விதை வைக்கணுமா. அதுக்காகத்தான் அன்றைக்கி பாருங்கள், அப்போ ஜோதிடம் கூட போயிருக்கா இல்லையா? ஜோதிடத்தை பார்த்து கீழ் நோக்கு நாளில் என்ன ஒரு தானியம் வச்சா நல்லாயிருக்கும், மேல் நோக்கு நாளில் என்ன தானியம் வச்சா நல்லா இருக்குன்னு அந்த காலத்தில் இந்த சேனக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இப்படி சொல்லிக்கிட்டே நிறைய போகலாம். அப்படி இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய பீட்ரூட்டு, இப்படி இருக்கிறது எல்லாமே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இதுங்க. அப்போ இது கீழ் நோக்கு நாள் வச்சாங்க, மேல் நோக்கு நாள் நான் சொன்னது வச்சாங்க. இப்போ சமநோக்கு நாளில் என்ன அப்படின்னா, பெரிய ஒரு அரசாணிக்காய், பூசணிக்காய், அது பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய் அல்வா போட சொல்லுவாங்க. இந்த பூசணிக்காய், தர்பூசணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமநோக்கு நாளுன்னா பூமியிலேயே படுத்துகிட்டே பெருசாகும். பூமியிலேயே படுத்துக்கிட்டே பெருசாகும். இப்படியே பெருசாகி சமங்கிறது என்னென்னா பூமி தான் நமக்கு சமம். இந்த சமநோக்கு நாளில் அரசாணிக்காய், பூசணிக்காய், தர்பூசணி இதெல்லாம் அந்த காலத்தில் சமநோக்கு நாளில் கொண்டு போய் விதைச்சிட்டாங்கன்னா இந்த பூமியிலேயே அந்த காய்க்கு வந்து பாரம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துருமா. இதைத்தான் கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், சமநோக்கு நாளுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இது பஞ்சாங்கத்தில் எடுத்து போய் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் பஞ்சாங்கம் பார்க்க தெரியாது. அப்போ ஜோசியர்கிட்ட வருவாங்க. அவங்ககிட்ட வந்தால் இந்த மாதிரி முள்ளங்கி, கேரட்டெல்லாம் போடுறேன் அப்படின்னா பஞ்சாங்கத்தை எடுத்து கீழ் நோக்கு நாள் குறித்து கொடுப்பாங்க. நான் தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் போடுறேன் அப்படின்னா மேல் நோக்கு நாளை குறித்து கொடுப்பாங்க. சேனக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட்டு, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் போடுறேன்னு சொன்னால் சமநோக்கு நாளை குறித்து கீழ் நோக்கு நாளை குறித்து கொடுத்துருவாங்க. இப்போது பார்த்திங்கன்னா மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், எந்த நோக்குன்னா பார்வை. இந்த பார்வை வந்து யோகத்தை வந்து எப்படி கொடுக்குதுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் சம பார்வையை 3 பிரிச்சிருக்காங்க. அப்போது ஏன் அந்த காலத்தில் வந்து 3 இதாகத்தான் சொல்லியிருக்காங்க. உயிர் என்பது 3 எழுத்து, தமிழ் என்பது 3 எழுத்து, தானியத்திலையும் கூட 3 விதமாக பிரித்து தான் வாழுதுங்கிறது இப்போ தெரியுது. ஒரு தானியம் நமக்கு சாப்பாடு சாப்பிட்றோம். அப்போ அதில் பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் இருக்குது, மூளை வளர்ச்சி ஏன் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு வெண்டைக்காய்னு சொல்லுவாங்க, நீங்கள் உடச்சி சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் பச்சையில் இருக்கிறதே சாப்பிடுவாங்க. அந்த வெண்டைக்காய் பச்சையே சாப்பிடுவாங்க. அந்த வெண்டைக்காய் வந்து மூளை வளர்ச்சி அதிகம்னு ஏன் அது சொன்னாங்கன்னா, அந்த வெண்டைக்காய் வளரும் போதே அந்த கூர்மையை மேல் நோக்குனால வளரும், சூரிய ஒளி அது மேலே படும். அந்த சூரியனுடைய பிம்ப ஒளி அதிகமாக படுறதுனால முதல்ல அதில் வந்து ஒரு மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்குதுன்னு, சூரிய ஒளி படாத பொருள்கள் எதுவுமே சத்து இல்லாமல் போயிருங்கிறக்காக அந்த காலத்தில் சூரிய ஒளிக்காக அது பண்ணாங்க. பாருங்களேன், அந்த கத்திரிக்காய்ங்கிறது சூரியன். கிரகங்கள்லையும் கூட கத்திரிக்காய் சூரியன் தான். ஏன்? கத்திரிக்காய் என்பது சூரியன். ராஜா என்பது சூரியன். ராஜா தலையில் கிரிகிடம் இருக்குது, கத்திரிக்காயுடைய தலையில் கிரிகிடம் இருக்குது. அப்போ சூரிய ஒளி அது மேலே படுது. எல்லாமே அந்த பாருங்கள், அந்த கூர்மையாகவே இருக்குது. இது எல்லாம் தான் மக்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்போ இப்போ தெரிஞ்சிருச்சுங்களா? நீங்கள் இப்போ உங்களுடைய பஞ்சாங்கத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. எல்லா வீட்லேயுமே இப்போ செடி கொடியெல்லாம் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செடியை வைக்கிறதுக்கும் கூட நர்சரியில் போய் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க. ரோஜா பூவாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கீழ் நோக்கு நாளில் கீழ் விதை வைக்கிறதுக்காக நீங்களே பஞ்சாங்கம் பார்த்து வைங்க. மேல் நோக்கு நாள் வரும்போது மேலே வர்ற பொருளுக்கு வைங்க, விதை வைங்க. சமநோக்கு நாளில் என்ன பொருள் போகிறீங்களோ அது சமநோக்கு நாளில் வைங்க. இப்போ உங்களுக்கே இது அர்த்தமாயிருச்சு இல்லையா? இப்போ நீங்கள் எதை எந்தெந்த கிழமையில் நம்ம போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனி இதை செய்யுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கரெக்டு தானே? இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு, மிகப்பெரிய பாரம்பரியமான புத்தகம். இந்த புத்தகத்தில் நாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகம் வந்து 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம், A4 சைஸு. இது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடச்சிடும். 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிடும். அது போக நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.